ஹலோ எவ்ரிவன், நான் கார்த்தி அண்ட் ஹலோ மை டியர் ஜேகே ஸ்குவாட். உண்மையாவே இப்ப மிடில் ஈஸ்ட்ல நடந்து கொண்டிருக்கிற போர் யாருடைய கட்டுப்பாடுலையும் இல்லாம போய்கொண்டிருக்குது. உண்மையாவே இந்த போரை ஆரம்பிச்சு வச்சது அமெரிக்கா தான். இஸ்ரேல்ல தூண்டுதல்ல அமெரிக்கா தான் இந்த போரை ஆரம்பிச்சு வச்சாங்க. அமெரிக்காவே இப்ப இந்த போரை நிறுத்த சொன்னாலும் ஈரான் இஸ்ரேல் மேலேயும் இஸ்ரேல் ஈரான் மேலேயும் தொடர்ச்சியா தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறதால உலகத்துல இருக்கிற எல்லாருடைய பாக்கெட்லயுமே ஒரு பிரச்சனையை உண்டாக்கி இருக்குது. வேற யாருடைய பாக்கெட்லயும் கிடையாது, உங்களோட பாக்கெட்டை கூடி இந்த போர் பாதிச்சு கொண்டிருக்குது. இன்றைக்கு நீங்க பெட்ரோல் அடிப்பா பெட்ரோல் செட்டுக்கு போனீங்கன்னா பெட்ரோல் விலை கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்குது, டீசல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்குது, கேஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இப்படி நாங்க பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களோட விலையும் இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டே போய்கொண்டிருக்குது. இந்த போர்ல இந்தியா கம்மியா தான் பாதிக்கப்பட்டிருக்குது. இந்தியாவை சுத்தி இருக்கிற நாடுகளான இலங்கையில சரி, இல்லாட்டி பங்களாதேஷ் அல்லது நேபாள் அல்லது அமெரிக்கா சரி, இந்த எல்லா இடத்துலயும் அங்க உள்ள பொருட்களோட விலை வித்தியாசமா உயர்ந்து கொண்டே போய்கொண்டிருக்குது. காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஒரே போர் தான். ட்ரம்பே இந்த போரை கொஞ்ச நாள் நிறுத்துங்கடா, 5 நாள் கேப் விட்டுட்டு பிறகு அடிபடுங்கன்னு சொன்னாலும் யாருமே கேட்காம இந்த போர் தொடர்ச்சியா நடந்து கொண்டே இருக்குது. நேற்று உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ட்ரம்ப் 48 மணித்தியால கேடுதான் கொடுத்திருந்தார் ஈரானுக்கு. அப்படி அதற்குள்ள ஈரான் சரணடையாட்டி அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு ஈரானே ஒரு இருளுக்குள்ள மூழ்கடிச்சிருவான்னு பயமுறுத்திருந்தார். இப்படி வெரைட்டின ட்ரம்ப் ஏன் இப்ப போரை நிறுத்துங்கடான்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? இந்த போரை தொடங்கின ட்ரம்பே போரை நிறுத்துங்கன்னு சொன்னாலும் ஈரான் இஸ்ரேலை போட்டு மரண அடி அடிக்கிறாங்க. இதுக்கான காரணம் என்ன? இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி தான் நாங்க இன்னைக்கு டீடைலா பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணா பாருங்க, அப்பதான் நான் சொல்ற எல்லா விஷயத்தையும் உங்களால புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படி இந்த போர் சம்பந்தமான அப்டேட்ஸ் டெய்லி நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணி கொண்டிருக்கிறேன். அப்படி நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாமே உங்களோட போன்ல முன்னுக்கு வரணும்னா நீங்க இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கணும். அப்பதான் நான் போடுற வீடியோஸை யூடியூப் அல்கோரிதம் உங்களுக்கு கொண்டு சேர்க்கும். அதனால நீங்களும் கார்த்தி ஜேகே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஜேகே ஸ்குவாட்ல ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இருக்கிறதுலயே மோசமான ஒரு சிச்சுவேஷன் தான் மிடில் ஈஸ்ட்ல இப்ப நடந்து கொண்டிருக்குது. இந்த மிடில் ஈஸ்ட்ல நடக்கிற இந்த பிரச்சனை உலகத்துல உள்ள எல்லாரையுமே அஃபெக்ட் பண்ணிக்கொண்டே இருக்குது. இந்த போர் எங்கட இப்பத்தைய வாழ்க்கையை பாதிச்சாலும் பரவாயில்ல, எங்கட எதிர்காலத்தை சேர்த்து இந்த போர் பாதிச்சு கொண்டிருக்குது. இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றதுக்கு முதல் ட்ரம்ப் 48 மணித்தியாலம் ஈரானுக்கு கொடுத்திருந்தார். அதுக்குள்ள நீங்க சரணடையணும். அந்த 48 மணித்தியாலங்கள் முடிகிறதுக்கு ஒரு சில மணி நேரத்துக்கு முதல் ட்ரம்ப் ஒரு ட்வீட்டை போட்டிருக்கார். வேர்ல்டு ஃபுல்லாவே ஒரே ஆச்சரியமா தான் இருந்தது. அந்த போர் ஒரு முடிவுக்கு வர போது இப்படி ட்ரம்பே 48 மணித்தியாலம் ஈரானுக்கு கொடுத்திருக்காரு, சோ இப்படியும் முடிச்சிருவாங்கன்னு எல்லாரும் நினைச்சு கொண்டிருந்தது. ஆனா அந்த எக்ஸ்போஸ்ட்ல என்ன போட்டிருந்தேன்டா, ஐ எம் ப்ளீஸ்ட் டு ரிப்போர்ட் that United States of America and the country of Iran have had over the last 2 days very good and productive conversation regarding a complete and total resolution of our hostilities in Middle East. அதாவது ட்ரம்ப் என்ன சொல்ல வராருண்டா, நாம் மகிழ்ச்சியா உங்கள்ட்ட எல்லார்ட்டையும் என்ன சொல்ல போறேன்டா, அமெரிக்காவும் ஈரானும் கடைசி 2 நாளா பல பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருந்தோம். ட்ரம்ப் முதல்ல என்ன சொன்ன வரேன்டா, நீ உனக்கு 2 நாள் தான் டைம், அதுக்குள்ள ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் விட்டுரு, அதுக்குள்ள இதே பிரச்சனையில காட்டுவியா இருந்தா உன்னை ஃபுல்லா முடிச்சிடும் ஒரு மிரட்டலை ட்ரம்ப் கொடுத்திருந்தார். இப்படி இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் சொல்லக்கூடிய இந்த சின்ன இடத்துல தான் உலகத்துக்கு தேவையான 20% ஆஃப் எனர்ஜி அங்க இருந்தான் உலகத்துக்கு கிடைக்குது. அதுவும் முக்கியமா இந்தியாவுக்கு தேவையான 85% ஆஃப் த எனர்ஜி அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் என்ற இடத்துல இருந்தான் வருது. அப்படியான சில ரிப்போர்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுது. நம்ம அந்த எக்ஸ்போஸ்ட்ல என்ன சொல்றாருன்னா, நாம் அவங்களுக்கு 2 நாள் கேடு கொடுத்திருந்தாலும் அந்த டைம்ல நாங்க ஒரு ஆழமான பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருந்தோம். அவர் இதை தொடர்ந்து அந்த எக்ஸ்போஸ்ட்ல என்ன சொல்றாருன்னா, இப்படி இந்த 2 நாள் அவங்களுக்கு எச்சரிக்கையை கொடுத்திருந்தாலும் இந்த 2 நாள் ஈரான் எங்களோட நடத்தின இந்த பேச்சுவார்த்தையின் விளைவா இன்னும் 5 நாளைக்கு நான் எங்களோட ஆர்மி டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்ல போறேன், ஈரானுடைய பவர் பிளான்ட் அண்ட் எனர்ஜி சப்ளைஸ அடிக்க வேண்டாம், அவங்கள ஒரு கம்ப்ளீட்டான இருளுக்கு தள்ள வேணாம். அதாவது என்ன சொல்ல வராருன்னா ட்ரம்ப், இந்த 2 நாள் டைம்ன்றதை 5 நாளா எக்ஸ்டெண்ட் பண்ண போறோன்றதுதான் இந்த எக்ஸ்போஸ்ட் ஒரு சாராம்சமா இருந்திருக்கு. அதாவது இந்த போரை நிறுத்துவதற்கான ஒரு பேச்சுவார்த்தை தான் ட்ரம்புக்கும் ஈரானுக்கும் இடையில போய்கொண்டிருந்ததா ட்ரம்ப் தன்னுடைய எக்ஸ்போஸ்ட்ல தெரிவிச்சிருக்கிறார். அப்படி இந்த பேச்சுவார்த்தை ஓகே முடிஞ்சிருந்தா ஈரான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸால எல்லா கப்பலையுமே சர்வசாதாரணமா வெளியேடுவாங்க. அப்படி எல்லா கப்பலுமே எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த இடத்துல இருந்து வெளியேறுமா இருந்தா, எங்கட வீட்டுல ரீசெண்டா கேஸுக்கு பயப்படுறது, நாங்க அன்றாடம் பாவிக்கக்கூடிய அடுத்தது நாங்க உணவுப் பொருளை எடுத்துக்கொள்ளக்கூடிய பொருட்கள விலை அதிகரிச்சிடும் நாங்க பயப்படுறது, இந்த பெட்ரோல் டீசல் லைன்கள் நிக்கிற எதுவுமே தேவைப்படாது. இந்த இடத்துல நாங்க முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, ட்ரம்ப் சொல்லிட்டார் 5 நாளைக்கு போரை நிறுத்துங்க,
எங்களோட அமெரிக்கன் டிபார்ட்மெண்ட் அதாவது ஆர்மியும் வந்து ஈரான்ல தாக்க மாட்டாங்க. அவர் இப்படி சொல்றது வந்து தாங்களையும் இஸ்ரேலையும் சேர்த்து தான் சொல்றாருன்னு நாங்க வச்சுக்கொள்ளலாம். ஏன்னா வந்து நாங்க இப்படி வந்து இந்த 5 நாளும் அடிக்க மாட்டோம். ஏன்னா ஈரானுக்கு இவ்வளவு காலம் 2 பேரும் சேர்ந்து அடிச்சு கொண்டிருந்தவங்க இவர் சொல்றதுதான் அப்படி மிஸ்டர் கேட்க போது அதனால 5 நாளைக்கு இந்த போரை நிறுத்துறன்ற முடிவு தான் நேற்று எடுக்கப்பட்டது. இப்படி டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு எக்ஸ்போஸ்ட போட்டா பிறகு ஈரானுடைய பார்லிமெண்ட் மெம்பர்ஸா இருக்கட்டும், ஃபாரின் மினிஸ்டர்ஸா இருக்கட்டும், அப்படிப்பட்ட ஆக்கள்கிட்ட வந்து பிரஸ் கேட்கிறாங்க. இப்படி ட்ரம்ப் சொல்ற மாதிரி 5 நாளைக்கு போர் நிறுத்தப்பட்டுட்டா இல்லாட்டி அதுக்கான பேச்சுவார்த்தையை வந்து நீங்க ட்ரம்போட செஞ்சீங்களா, இதுக்கான விளக்கம் என்னன்னு பிரஸ் வந்து அவங்கள்ட்ட கேட்கிறாங்க. இதுக்கு அவங்களோட சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கடா, நீங்க என்னத்துக்கு இப்படி லூஸ் மேகேஜ் கொண்டு இருக்கிறீங்க, எங்கள்கிட்ட வந்து அப்படி யாருமே வந்து எந்த பேச்சுவார்த்தையுமே வந்து நடத்தலைன்றத ஈரான் ஒபிஷியல் கவர்மெண்ட் சைட்ல இருந்து பிரஸுக்கு வந்து சொல்லிக்கிறாங்க. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானுக்கு எதிராக 2 மிகப்பெரிய தாக்குதலை வந்து நிகழ்த்தி இருக்காங்க. ஒன்று வந்து அவங்களோட நாட்டுக்குள்ளேயே உள்ள போய் அவங்களோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை வந்து அடிச்சிருந்தாங்க. இப்ப வந்து அவங்களுடைய தலைவரை வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து அதாவது இந்த போர் தொடங்கின முதல் நாளே அவரை வந்து கொண்டிருந்தாங்க. இப்படி இந்த பெரிய விஷயங்கள் செஞ்ச 2 தடவையும் ஈரானும் அமெரிக்கா இஸ்ரேல் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த டைம்ல தான் இப்படிப்பட்ட சர்ப்ரைஸ் அட்டாக்கை யுஎஸ்ஏயும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானுக்கு எதிராக நடத்தியிருந்தாங்க. ஈரானுடைய கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்படி வந்து ட்ரம்ப் உண்மையிலேயே எங்களை பேச்சுவார்த்தையை கூப்பிட்டா அவங்களோட அதாவது அமெரிக்கான மெரின் போர்சஸ் வந்து ஈரானை நோக்கி வந்து கொண்டே இருக்குது. அவங்க வர கப்பல் வந்து இவர் பேச்சுவார்த்தை நடத்த போறாருன்னா அந்த கப்பல் அதே இடத்துல நிக்கணும். ஆனா அது ஈரானை நோக்கி வருது. எங்களை ஆகாயத்துல இருந்து டார்கெட் பண்ற எல்லா ட்ரோனும் சரி எல்லா ரேடரும் எங்களை வந்து டார்கெட் பண்ணி கொண்டே இருக்குது. ஒரு பேச்சுவார்த்தையை கூப்பிட்டு ஏன் இப்படி செய்யணும்? இதே மாதிரி தான் எங்களை வந்து 2 முறை பேச்சுவார்த்தையில இருக்க எங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் அட்டாக் கொடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் பிளான் பண்றதுக்கு இந்த 5 நாள் நாங்க அவங்களை அடிக்க கூடாதுன்றது மாதிரியும் இந்த 5 நாள் நாங்க அவங்களை அடிக்க கூடாதுன்ற ஒரு பிளானை ட்ரம்ப் போட்டு தான் இந்த பேச்சுவார்த்தை என்ற ஒரு மாய பிம்பத்தை பிரஸுக்கும் உலகத்துக்கும் வந்து காட்டி கொண்டிருக்கிற மாதிரி ஈரானுடைய கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒபிஷியலா சொல்லியிருக்கிறாங்க. இப்படி ட்ரம்ப் செய்யறதால ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இந்த போரை நிறுத்த மாட்டோம், இன்னுமே அடிப்போம் என்று சொல்லியும் அப்படி சொல்றது மட்டும் இல்லாம நேற்றிரவு வந்து இஸ்ரேல் மேல சரியான ஒரு மிகப்பெரிய தாக்குதலை வந்து ஈரான் நடத்தியிருந்தாங்க. இதுல வந்து பெரிய சேதத்தை வந்து இஸ்ரேல் சந்திச்சிருக்கு. இப்படி போர் வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து எங்கட கையில இருந்து அதாவது அதை தொடங்கின நாடுகளோட கையில இருந்து இந்த போர் நழுவி போயிட்டு இந்த போரை நிரந்தரமா நிப்பாட்டுறதுக்கு இனி எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒரு மனதா ஏதாவது ஒரு முடிவை எடுத்தா தான் இந்த போர் நிக்கும்ன்றது என்ற ஒப்பீனியன். உங்களுக்கும் இந்த போரை பற்றி பல்வேறுபட்ட பல கருத்துக்கள் வந்து உங்களுக்கு இருக்கலாம். அதுகளை வந்து இந்த கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. அப்பதான் நான் அதுகளை வந்து வாசிச்சு உங்களோட கருத்துக்களை வந்து நான் தெரிஞ்சு கொள்ளலாம். இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் இன்ட்ரெஸ்டிங்கான போர் அப்டேட்ஸை வந்து பார்க்கறதுக்கு எந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களால பார்க்க முடியும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி JK ஸ்குவாட்ல ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அப்பதான் என்ன ஈரான்ல நடக்குதுன்னு தெரியாம உங்களுக்கு தெரிஞ்சாக யாரும் இருக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.